ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக நவம்பர் 4ஆம் தேதியிலேருந்து எஸ்ஐஆர் ஃபார்ம் அதாவது எனுமரேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேருக்கு வந்து இன்னுமே வரல, அந்த ஃபார்ம் வரல, கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த ஃபார்ம் உங்களுக்கு கிடைச்சாலும் கொடுத்தாலும் நீங்கள் அதை ஃபில் பண்ணாலும் அதில் கரெக்டாகவே நீங்கள் ஃபில் பண்ணாலும் உங்கள் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வராது, நீங்கள் ஓட்டு போடவே முடியாது. என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அதில் தான் தேர்தல் ஆணையம் இப்போ புதுசாக ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. இந்த எஸ்ஐஆர் சம்மந்தமாகவே நம்ம நாட்டு நடப்பு சேனலில் ஒரு போலிங் ஒன்று போட்டிருந்தோம். இந்த எஸ்ஐஆர் சம்மந்தமாக உங்களுக்கு எதில் அதிகமாக டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து இந்த உறவினர் அப்படிங்கிறதுலாம் நிறைய குழப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த எஸ்ஐஆர் சம்மந்தமாக புதுசாக வந்திருக்கிற சிக்கல்கள், குளறுபடிகள்லாம் என்னென்ன, அதில் தேர்தல் ஆணையம் வச்சிருக்கிற ட்விஸ்ட் என்ன, மக்களுக்கு இருக்கிற சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எனுமரேஷன் ஃபார்மில் இருக்கிற எல்லா டவுட்ஸையும் நம்ம கிளியர் பண்ணிடலாம். இப்போ இந்த எனுமரேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும், அதில் என்னென்ன டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க, நாமளுமே போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ கிளியராகவே புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நாங்கள் இன்னொரு தடவை கிளியராக சொல்லிடுறோம். ஏன்னா தேர்தல் ஆணையமே அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அதனால் இன்னொரு தடவை கிளியராக சொல்லிடுறோம். இப்போ இந்த எனுமரேஷன் ஃபார்மில் மேலே உங்கள்கிட்ட ஃபார்ம் கொடுத்த அந்த பிஎல்ஓ கான்டாக்ட் நம்பர் இருக்கும். இங்கே கீழே வந்து வாக்காளர் பெயர், அப்புறம் உங்களோட அடையாள அட்டை எண், அப்புறம் ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸ், அட்ரஸ் எல்லாமே இருக்கும். பக்கத்தில் ஆல்ரெடி பிரிண்டான ஃபோட்டோ இருக்கும். நீங்கள் அது பக்கத்துலேயே புது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆதாரில் உள்ள டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும், அப்புறம் ஆதார் நம்பர் கொடுக்கணும், அப்புறம் ஓட்டர் ஐடியில் லிங்க் பண்ணியிருக்க ஃபோன் நம்பர் கொடுக்கணும், அப்போ உங்களோட அப்பா இல்லை பாதுகாவலர் பேர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே அப்பாவோட ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தால் நம்ம கொடுக்கணும். அப்புறம் அம்மாவோட பேர், அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தால் கொடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். அதே மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஹஸ்பண்ட் இல்லை ஒய்ஃபோட பேர், அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தால் கொடுத்துக்கலாம். இங்கே கீழே லெஃப்ட் சைடில் 2002 லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா இல்லையாங்கிற செக் பண்ணி பார்த்துட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடில் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். லெஃப்ட் சைடில் வந்து வாக்காளர் பேரில் உங்கள் பேர், அப்போ இருந்த உங்களோட அடையாள அட்டை வந்து ஓட்டர் ஐடி நம்பர் இங்கே கீழே கொடுக்கணும். அப்புறம் உறவினர் பேரில் உங்கள் அப்பா இல்லை அம்மா இல்லை தாத்தா பாட்டி அவங்க பேர் தான் கொடுக்கணும். இப்போ அப்பா பேர் கொடுத்துக்கலாம். அப்போ அப்பா வந்து உங்களுக்கு என்ன வரும், தந்தை, அப்புறம் அவங்களோட மாவட்டம், மாநிலம், அப்புறம் சட்டமன்ற தொகுதி பேர், கீழே வந்து அந்த தொகுதியோட எண், 2002 அந்த தொகுதியோட எண்ணு, பாகம் என்ன, வரிசை எண் என்ன அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். சப்போஸ் 2002 லிஸ்ட்டில் உங்கள் பேர் இல்லை அப்படின்னா ரைட் சைட் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அதாவது 2002 லிஸ்ட்டில் உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி பேர் இருக்கும்ல, அதில் யார் பேராவது இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு, இப்போ உதாரணத்துக்கு உங்கள் அப்பா பேர் இருந்துச்சு அப்படின்னா இங்கே பேரில் உங்கள் அப்பா பேர் கொடுக்கணும். அப்போ அவரோட ஓட்டர் ஐடி என்ன நம்பர் இருந்துச்சோ அந்த நம்பரை இங்கே கொடுக்கணும். ஒருவேளை இப்போ இருக்கிற நம்பரை கொடுத்துட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் ஓல்டு நம்பர் கொடுத்து நியூ நம்பரை பழைய நம்பரை எழுதிக்கலாம். இங்கே வந்து அப்பாவோட அப்பா, அவரோட உறவினர், அந்த உறவினர் பேர் தான் எழுதணும். அப்பா அதாவது தாத்தா பேர் எழுதணும். கீழே அவருக்கு என்ன உறவு முறைனா தந்தைன்னு கொடுக்கணும். அப்புறம் மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதி பேர், கீழே வந்து தொகுதி எண், பாகமின் வரிசை. அப்போ 2002 என்ன டீட்டெயில்ஸ் இருந்துச்சோ அதை நம்ம இங்கே ஃபில் பண்ணி கீழே இங்கே நம்ம கையெழுத்து போட்டால் போதும். இப்போ இங்கே தான் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது. என்னன்னா இப்போ கல்யாணமான லேடிஸ்லாம் இருக்காங்களா, அவங்க யார் பேர், ஹஸ்பண்ட் பேர் கொடுக்கலாமா இல்லை பிரதர் சிஸ்டர்ஸ் பேர் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் தெளிவாக சொல்லியிருக்காங்க. உறவினர் அதை வந்து கொஞ்சம் லேட்டாக தான் சொன்னாங்க. உறவினர் வந்து அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, இந்த 4 பேரில் யாரோ ஒரு பேர் தான் நம்ம இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு கொடுக்கணும். ஸோ நீங்கள் கல்யாணமாகி வேறு வீட்டுக்கு போயிருந்தாலும் உங்களுக்கு எங்கே ஓட்டு இருக்கோ அதை பற்றி ஃபில் பண்ணும்போது உங்களோட ரிலேஷன்ஷிப்பாக அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி யாராவது ஒருத்தர் பேர் தான் நம்ம நீங்கள் கொடுக்கணும். இப்போ இந்த 2002 லிஸ்ட்டில் நம்ம பேரையோ இல்லை நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி பேரையோ இருக்கா இல்லையான்னு சொல்லி எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ 2 வீடியோவில் சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் கூட ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த 2002 லிஸ்ட்டில் என் பேர் இல்லைனா லெஃப்ட்டில் நம்ம அந்த எனுமரேஷன் ஃபார்ம் லெஃப்ட்டில் வந்து ஃபில் பண்ணாமல் ரைட்டில் அப்பா அம்மா பேரை யாரோ ஒரு பேரை செக் பண்ணி ஃபில் பண்ணி கொடுத்தா போதும். அது 2002 லிஸ்ட்டில் அப்பா அம்மா தாத்தா பாட்டி பேரும் இல்லை அப்படின்னா ரெண்டுமே ஃபில் பண்ணாமல் நம்ம அந்த இடத்துல எம்டியாக விட்டுட்டு மேலே உள்ள மட்டும் ஃபில் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்தா போதும். இப்போ நம்ம என்ன தான் கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுத்தாலும் அந்த ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னோம்ல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம என்ன தான் கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுத்தாலும் இஆர்ஓ அதை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம கொடுத்த ஃபார்மையும் 2002 இந்த லிஸ்ட்டையும் மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் தப்பாக இருக்குது இல்லை மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா நம்ம ஃபார்ம் வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நமக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. அந்த நோட்டீஸில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு 12 டாக்குமெண்ட்ஸ், அந்த 12 டாக்குமெண்ட்ஸில் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பான முறையில் நம்ம கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ யாரெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ 1987க்கு அப்புறம் பிறந்திருப்பாங்களா அவங்களுக்கு அப்போ வந்து 2002 2004 கணக்குப்படி 18 வயசு முடிஞ்சிருக்காது. அப்போ அவங்க பேர் வந்து அந்த 2002 லிஸ்ட்டில் வந்திருக்காது. அப்போ அவங்க 1987க்கு அப்புறம் பிறந்தவங்க அவங்களோட பிறந்த தேதி, பிறந்த இடத்தை உறுதிப்படுத்துகிற டாக்குமெண்ட்ஸும் அவங்களோட அப்பா இல்லை அம்மா யாராவது ஒரு ஆளோட பிறந்த தேதி, பிறந்த இடத்தை உறுதிப்படுத்துகிற டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்கணும். இதுவே 2004க்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு வந்து அவங்களோட பிறந்த தேதி, பிறந்த இடத்தை உறுதிப்படுத்துகிற டாக்குமெண்ட்ஸும் அவங்களோட அப்பா அம்மா 2 பேரோட பிறந்த தேதி, பிறந்த இடத்தை உறுதிப்படுத்துகிற டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த நோட்டீஸில். இப்போ இந்த நோட்டீஸ் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா December 9 வந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுறாங்கல்ல, அதில் எப்படி நம்ம பேர் வரலைன்னா மட்டும் தான் அந்த நோட்டீஸ் வந்து நமக்கு வரும். அந்த நோட்டீஸ் வந்து பிஎல்ஓ தான் இஆர்ஓட்டேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுக்கே வந்து கொடுப்பாங்க அப்படின்னு இப்போதைக்கு சொல்கிறாங்க. நம்ம அதை பார்த்து செக் பண்ணி ஃபில் பண்ணி கொடுத்துட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி நமக்கு வந்து யார்கிட்ட கொடுக்கணும்னா இஆர்ஓட்ட தான் நேராக போய் கொடுக்கணும் அப்படின்னு இப்போதைக்கு ஒரு ப்ராசஸ் சொல்கிறாங்க. அது December 9க்கு அப்புறம் தான் என்ன பண்ண போகிறாங்க, எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். இப்போ அந்த 12 டாக்குமெண்ட்ஸில்
எல்லா டாக்குமெண்ட்ஸும் எல்லாட்டையும் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் 4 டாக்குமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஒரு டாக்குமெண்ட்ஸாவது எல்லாத்தையுமே இருக்கும். என்னென்ன அந்த 4 முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா, பர்த் சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் ஸ்கூல் காலேஜ் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் இருக்குல்ல அது. ஸோ இதில் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் தான். ஸோ அதில் ஒரு சர்டிஃபிகேட் வந்து நம்ம அப்பாக்கோ இல்லை அம்மாக்கோ இல்லை அப்பா அம்மா 2 பேருக்கோ அவர் நமக்கோ அந்த டாக்குமெண்ட் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இஆர்ஓ கான்டாக்ட் நம்பர் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த பிஎல்ஓ கான்டாக்ட் நம்பர் எப்படி எடுக்குன்னு சொல்லியிருந்தோம்னா அந்த பழைய வீடியோவில் அதிலே வந்து சொல்லியிருக்கோம். கூடவே அந்த நம்பரையும் சேர்த்து இஆர்ஓ நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே இந்த எனுமரேஷன் ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணுறது ஏகப்பட்ட சிக்கல்கள், குழப்பங்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தேகங்கள், ஒவ்வொரு அப்டேட் வருது. இதில் புதுசாக அந்த நோட்டீஸ் இஆர்ஓட்டிருந்து நோட்டீஸ் வருது அப்படின்னா அதில் என்னென்ன மாதிரியான குழப்பங்கள், சந்தேகங்கள், குளறுபடிகள் வரப்போதோ தெரியல. ஏன்னா அது டிசம்பர் 9 வரவு வாக்காளர் பட்டியல் வந்ததுக்கப்புறம் அதில் பேர் வராதவங்களுக்கு தான் அந்த சிக்கல்லாம் வரப்போகுது. ஸோ அதையும் வந்து இப்போவே வந்து எலெக்ஷன் கமிஷன் ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்காங்களான்னு தெரியல. ஸோ டிசம்பர் 9 அந்த லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ டிசம்பர் 9 ஜனவரி 8 வரைக்கும் நம்மளோட அப்ஜெக்ஷன் புதுசாக அப்ளை பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் அட்ரஸ் கரெக்ஷன், நேம் கரெக்ஷன், இந்த மாதிரி ஏதாவது கரெக்ஷன் அப்ளை பண்ணுறவங்க வந்து பண்ணிக்கலாம், அப்ஜெக்ஷன் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே டிசம்பர் 9 ஜனவரி 31 வரைக்கும் அவங்க வந்து அதை எல்லாத்தையும் சரி வைப்பாங்க. அப்புறம் பிப்ரவரி 7 வந்து ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் வந்து வெளியிட்டுருவாங்க. இப்போ பொதுவாக மக்களுக்கு இருக்கிற சந்தேகங்களுக்கு பதில் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சிக்கல் ஒன்று இருக்குது. என்னன்னா 2025 இப்போ கரண்டாக இருக்கிற ஓட்டர் லிஸ்ட்டில் நம்ம பேரை இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே வந்து மாவட்டம் கேட்கும். அந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா 39 மாவட்டம், இப்போ இருக்கிற 39 மாவட்டம் கரெக்டாக வருது. ஆனால் 2002 லிஸ்ட்டில் நம்ம அப்பா அம்மா பேர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அதே மாவட்டம் கேட்கும். ஆனால் அந்த மாவட்டத்தில் 29 மாவட்டம் தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எங்களோட மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்தில் 2025 பார்த்தீங்கன்னா திருச்சுழி அப்படிங்கிற ஒரு தொகுதி இருக்குது. அதுவே 2002 லிஸ்ட்டில் எடுத்து பார்க்கும்போது 29 மாவட்டம் தான் இருக்குது. அதில் விருதுநகர் இருக்குது. ஆனால் அந்த விருதுநகர் செலக்ட் பண்ணி தொகுதி கொடுக்கும்போது திருச்சி அங்கே இல்லை. அதே மாதிரி தான் கடலூரில் வந்து 2009 லிஸ்ட்டில் எடுத்து பார்க்கும்போது கடலூரில் வந்து திட்டக்குடி அப்படிங்கிற ஒரு தொகுதி இல்லை. கிருஷ்ணகிரி மாவட்டமே இல்லை. ஏன்னா 2004 தான் கிருஷ்ணகிரி மாவட்டம் வந்து தனியாக பிரிக்கப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து தருமபுரியில் தான் இருந்துச்சு. அப்போ தருமபுரி மாவட்டம் தான் நம்ம கொடுக்கணும், கிருஷ்ணகிரின்னு சொல்லி அங்கே மாவட்டமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது. அப்போ எந்த மாவட்டம் எதுக்கு முன்னாடி இருந்துச்சு, எந்த தொகுதி எந்த மாவட்டத்தில் இருந்துச்சு, நெட்டில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் இப்படி ஒவ்வொரு மக்களுக்குமே யார் சொல்லிக் கொடுப்பா? உங்களுக்கு வர பிஎல்ஓ தான் சொல்லி கொடுக்கணுமோ அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையானே தெரியல. அப்படியே தெரிஞ்சாலும் உங்களுக்கு அதெல்லாம் கிளியராக சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இதில் பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, நான் இப்போ வேறு அட்ரஸ் மாறி போயிட்டேன், இப்போ எந்த அட்ரஸ், நான் இப்போ இருக்கிற அட்ரஸ்க்கு அந்த ஃபார்ம் வருமா இல்லை பழைய அட்ரஸ்க்கு வருமா அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு எங்கே ஓட்டு இருக்கோ, ஓட்டர் எண்ணில் எந்த அட்ரஸ் இருக்கோ அதுக்கு தான் வந்து ஃபார்ம் கொண்டு வருவாங்க. அந்த பிஎல்ஓ கான்டாக்ட் நம்பர் எப்படி எடுக்கணும்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம்ல, அதுபடி நீங்கள் இந்த பிஎல்ஓ கான்டாக்ட் நம்பர் எடுத்து இல்லை அக்கம் பக்கத்தில் விசாரிச்சு உங்களுக்கு எங்கே ஓட்டு இருக்கோ அங்கே பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் விசாரிச்சு பிஎல்ஓ கான்டாக்ட் நம்பர் வாங்கி ஃபார்ம் வந்து நான் எப்படி வாங்கிக்கிறேன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ வெளியூரில் இருக்கிறவங்கலாம் அந்த எனுமரேஷன் ஃபார்ம் வந்து ஆன்லைனில் ஃபில் பண்ணுறதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். இப்போ ஆன்லைனில் அப்படி ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா ஆதாரில் இருக்கிற மாதிரி ஓட்டர் ஐடியில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைனா நேம் மிஸ்மேட்ச் வரும் ஆன்லைனில் மட்டும். ஏன்னா ஆதார் சைன் இ-சைன் வச்சு தான் எடுக்குது, அதனால் மிஸ்மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நேம் மேட்ச் ஆகலைன்னா. அப்படி வரும்போது கீழே ஃபார்ம் 8 இருக்கும், நேம் கரெக்ஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஆனால் இப்போ அப்ளை பண்ணோம்னா அதை வந்து ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க, பெண்டிங்கில் தான் வச்சிருப்பாங்க. டிசம்பர் 9 வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஒரு மாதம் வந்து அந்த கரெக்ஷனுக்கு புதுசாக அப்ளை பண்ணுறது அந்த ப்ராசஸ்லாம் அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம வந்து நேம் 8க்கு வந்து ஆன்லைன்லேயே கரெக்ஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு ஃபோன் போட்டு ஃபார்ம் வந்துருச்சா இல்லையாங்கிறத கேட்டு அந்த ஃபார்மை கொரியர் பண்ண சொல்லி நீங்கள் ஆஃப்லைன்லேயே எழுதி கையெழுத்து போட்டு திருப்பி கொரியர்லேயே அனுப்பிச்சு விட்ருங்க. இப்போ 18 வயசு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணிக்கலாமா, ஏன்னா அந்த ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு, அப்ளை பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் இப்போ அப்ளை பண்ண வேணாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி டிசம்பர் 9 வரவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டதுக்கப்புறம் ஃபார்ம் 6 உங்கள் பிஎல்ஓட்டையோ இல்லை ஆன்லைன்லேயே நீங்கள் வாங்கி ஃபில் பண்ணி நம்ம சப்மிட் பண்ணலாம். அது வந்து அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லை, நேம் கரெக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, என்ன கரெக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி நம்ம வந்து அப்போ அப்ளை பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேட்புமனு தாக்கலுக்கு ஒரு வாரம் இல்லை 10 நாளைக்கு முன்னாடி டைம் கொடுப்பாங்க. அது வரைக்குமே கூட நம்ம வந்து புதுசாக அப்ளை பண்ணுறது இல்லை ஓட்டர் ஐடியில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணுறது அது எல்லாமே நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம். இப்போ என் பேர் டிசம்பர் 9 வரப்போகிற டிராஃப்ட் லிஸ்ட் வரைவு வாக்காளர் பட்டியலே என் பேர் இல்லை, பிப்ரவரி 7 அப்படி இல்லைனா பிப்ரவரி 7 வரப்போகிற பேர்லேயே நம்ம பேர் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்காது. அப்படி பிப்ரவரி 7 வர இறுதி வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இல்லை அப்படின்னா அவங்க ஓட்டு போட முடியாதா அப்படின்னா முடியும். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து பிஎல்ஓட்டையோ இல்லை ஆன்லைன்லேயே வந்து புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபார்ம் 6 வந்து சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2002 உங்கள் அப்பா அம்மா பேர் இருக்கா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க மாட்டாங்க. அப்போ இது தேவை. ஏன்னா எஸ்ஏஆர் ப்ராசஸ் வந்து அதிகபட்சம் பிப்ரவரி 7 வந்து வாக்காளர் பட்டியல் வெளியிட்டதுக்கப்புறம் முடிஞ்சிடும். அப்போ அதுக்கப்புறம் நம்ம போய் ஃபார்ம் 6 அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அப்பா அம்மா பேர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா பிப்ரவரி 7 வந்து இறுதி வாக்காளர் பட்டியலே
நம்ம அப்பா அம்மா பேர் கண்டிப்பாக வந்திருக்கும். அப்போ அதை இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பிறந்த தேதி பிறந்த இடத்தை உறுதிப்படுத்துகிற மேலே சொன்ன அந்த 12 டாக்குமெண்ட்டில் 4 டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே இருக்கும். அதில் ஒரு டாக்குமெண்ட் நம்ம கொடுத்தா போதும், நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இது எல்லாமே இந்தியாவில் இருக்கிறவங்க பண்ணிக்கலாம், ஓகே. ஃபாரினில் இருக்கிறவங்க வேலைக்கு போயிருக்காங்க, அவங்க ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க, இப்போ அந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ண முடியாது அப்படின்னா ஆன்லைனில் ஃபில் பண்ணிக்கலாம். ஆனால் ஆன்லைனில் ஃபில் பண்ணும்போதும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா பாஸ்போர்ட் நம்பர், விசா நம்பர்லாம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்குது. அது கொடுத்து அடுத்த பேஜ் போனோம்னா அது வந்து சர்வர் வந்து ஸ்லோவாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த ஓட்டடியில் வெப்சைட்டில் என்ன ப்ராசஸ் பண்ணோம்னாலும் சர்வர் டவுன் வருது, எரர் காட்டுது, அடுத்த பேஜ் போக மாட்டேங்குன்னு சொல்லி நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இது எப்போ சரி பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த எஸ்ஏஆர் ப்ராசஸில் இந்த எனுமரேஷன் ஃபார்ம் சம்மந்தமாக முடிஞ்ச வரைக்கும் எல்லா டவுட்ஸையும் நாங்கள் கிளியராக சொல்லியிருக்கோம். இதையும் தாண்டி நாங்கள் சொல்லாமட்ட ஏதாவது சிக்கல்கள், பிரச்சனைகள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறோம். நன்றி. அதை பற்றி கேட்க நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டா? அப்பா, அந்த ரெண்டையுமே ஓட்டு போட்டு உருவாக்கின ஜனங்களை இவங்க கேட்காம யாரு கேட்பாங்க?